காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. அப்பனே விநாயகா, நான் தான் கௌதம். என்னடா இவன் பேரை நமக்கே ஞாபகப்படுத்துறான்னு தானே பாக்குறீங்க. ஏன்னா இப்படி ஒருத்தன் இருக்கிறதே அப்பப்ப நீங்க மறந்து போயிடுறீங்க. நானும் இந்த கம்பெனில ஜாயின் பண்ண நாளையில இருந்தே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி என் அம்மாக்கு மருமகளா அறிமுகப்படுத்தலான்னு பாக்குறேன். நானும் ஆசைப்பட்டு உன்கிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரியே இந்த கம்பெனிலேயே சூப்பர் ஃபிகரானா இனியா மேடத்தை எனக்காக அனுப்புனீங்க. இங்க வேலை பார்க்கறதுல பாதிக்கு மேல கமிட்டட். மீதி இருக்க பொண்ணுங்க இங்க இருக்க பசங்க கூடயே அங்க இங்கன்னு ஊர் சுத்திட்டு இருக்குதுங்க. என் பக்திய பார்த்து வியந்து இனியா மேடத்தை எனக்காகவே அனுப்புன மாதிரி நானா யோசிச்சுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு போட்ட சாக்லேட் கவர், ஐஸ்கிரீம் குச்சி, லாலிபாப் ஸ்டிக், நெல்லிக்காய் வெத்தன்னு ஏகப்பட்ட கலெக்ஷன் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதெல்லாம் அன்பு சார் அவங்களுக்காக வாங்கி கொடுத்தது அப்படின்னு. என் காதல நான் தண்ணி ஊத்தி வளர்க்கறதுக்கு முன்னமே அத வேறோட பிடுங்கி அன்பு சார் அவங்க நெஞ்சில பதிய வச்சுட்டாரு. நானே என் காதல அவருக்கு விட்டு கொடுத்து பெரிய தியாகத்தை பண்ணிட்டேன். அவரும் தாலி கட்டி எனக்கு முன்ன முந்திக்கிட்டாரு. இனியா மேடத்தை கல்யாணம் பண்ணி பிஆர் வீட்டோட மாப்பிள்ள ஆகலான்னு நான் கட்டின கோட்டை எல்லாம் சுக்கு நூறா இடிஞ்சு போச்சு. சரி ஓகே, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா இப்படித்தான் ஆக்கணும்னு நானா என் மனசை தேத்திக்கிட்டு இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இனிமே சாதாரண வீட்டு பொண்ணாதான் பார்த்து கல்யாணம் பண்ண போறேன். அதுக்கு நீங்க எனக்கு என்ன பண்ண போறீங்கன்னா சூப்பர் ஃபிகரா என் கண்ணு முன்ன கொண்டு காட்டுறீங்க. அப்படி ஏன் கண்ணு முன்னாடி சூப்பரான ஒரு ஃபிகரை கொண்டு நிப்பாட்டிட்டீங்கன்னா இனியா மேடம் ஞாபகமா வச்சிருக்கேன் அவங்க சாப்பிட்டுட்டு போட்ட சாக்லேட் கவர், ஐஸ்கிரீம் குச்சி, சப்பி போட்ட லாலிபாப் ஸ்டிக், நெல்லிக்காய் விதை, அவங்க ட்ரெஸ்ல இருந்து விழுந்த ஸ்டோன் இதெல்லாம் தூக்கி வேஸ்ட்ல போட்டுடுறேன். 1000 தான் நான் அன்பு சாருக்காக விட்டு கொடுத்தாலும் அவங்க ஞாபகமா என்ன அதெல்லாம் வச்சிருக்கது தப்புதானே. அதனால விநாயகா நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கான பொண்ணு சீக்கிரமா என் கண்ணு முன்ன கொண்டு காட்டிருங்க. அப்படியே என் பின்னாடி இருக்கிறவனை எங்கேயாவது பார்சல் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த ஆளாலதான் இந்த கம்பெனில எனக்கு எந்த ஃபிகரும் செட் ஆக மாட்டேங்குது. பொண்ணு என்ன விநாயகா, எனக்காக நான் கேட்டுக்கிட்ட மாதிரியே பொண்ணு அனுப்பிட்டியா? யார் இந்த பொண்ணு புதுசா இருக்கு? அப்பனே விநாயகா, அப்போ இதுதான் நீங்க எனக்காக அனுப்பின பொண்ணா? இவன் கிளாஸ் விழுந்து இந்த பொண்ணு எல்லாம் இதை விட பெட்டரா அனுப்புறேன்னு சொல்ல வரீங்களா விநாயகா? சரி சரி. ஹலோ, ஹாய். நீங்க இங்க ஒர்க் பண்றீங்களா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? நான் ஒரு சின்சியர் சிகாமணி, இந்த கம்பெனியோட ஒரு பில்லர் மாதிரி. ஓ, அதான் காலையிலே தூங்கிட்டு இருக்கீங்களா? தூங்கனா கடவுளை நினைச்சு கடவுள்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தேன். சரி, உங்களை இதுக்கு முன்ன இந்த ஃப்ளோர்ல நான் பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்ன கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒர்க் பண்ணீங்களா? சேச்சா, நான் புது ஸ்டாஃப். இங்க சாம் அப்படிங்கறவரு இந்த ஃப்ளோருக்கு போங்கன்னு செக்யூரிட்டி சொன்னாங்க. இங்க யாரு சாம்னு தெரியல. நியூ ஜாயினிங்னு சொல்றீங்க. என்னென்ன ஒர்க்குன்னு முதல்ல சொல்லிருப்பாங்களே. நான் இங்க ஒரு 3 வருஷமா ஒர்க் பண்றேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. இல்ல சார், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். எனக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் படிச்சிருக்கிறது கூட சாஃப்ட்வேர் தான். பாவி பயல்களை, எங்களுக்கு நான் மட்டும் ஒரு பக்கம் இனியா மேடம், ஒரு பக்கம் சாம் சார் சுத்தி உட்கார்ந்துட்டு கேள்வியா கேட்டு உயிரை எடுத்து வேலைக்கு எடுத்தாங்க. இதுல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் எங்க? இதே பொண்ணுங்கன்னா 10ஆம் கிளாஸ் முடிச்சா கூட வேலைக்கு எடுப்பானுங்க போலயே. ஹலோ ஏங்க, ஒண்ணுமே தெரியாம எப்படிங்க இங்க வேலை பாப்பீங்க? நான் வேலை படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன உளருது இது? யார் இங்க வேலை படிச்சு கொடுக்கா? ஏங்க, படிக்கணும்னா காலேஜ் போகணும், இல்லன்னா ஏதாவது கோர்சஸ் இருக்கும், அந்த கோர்ஸ் பண்ணணும். எனக்கு ட்ரைனர் சாம் சார் தான். விநாயகா, ஒரு நிமிஷம் ஒன்னு தப்பா நினைச்சிட்டேனே. ஒண்ணும் தெரியாத பொண்ணுக்கே சாம் சார் ட்ரைனிங் கொடுக்க போறாருன்னா இந்த பொண்ணு சாம் சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு போலயே. இதனாலதான் கிளாஸ் உடைஞ்சு எனக்கு சிக்னல் கொடுத்தீங்களா? நல்லது நல்லது. சார் இன்னும் வரலங்க, இப்ப வந்துருவாரு, உட்காருங்க. ஓகே, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
ஹலோ, சாம் சாருக்கு வேண்டப்பட்ட பொண்ணுங்கிறதுனால சும்மா விடுறேன். பச்சை குழந்தைய பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? ஒன்லி 32ங்க, 32 வயசு தான் ஆச்சு. அதான் எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டேன். ஏங்க, அதான் சொல்றேன்ல, ஒன்லி 32. என் பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி பொண்ணு என்ன அமையல. ஓ, முரட்டு சிங்களா? எது? இல்லங்க, சிங்கிளா இருக்கீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் சீக்கிரமா விநாயகர் நல்ல பொண்ணா அனுப்புவாரு. ஓ சரி சரி. ஏமா, ஆ? யார்மா நீ? இந்த கம்பெனில நான் உன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ஆக்சுவலா சார், நான் நியூ ஸ்டாஃப். எனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறது சாம் சார் தான். ஓ, சாம் சாரா? சரிம்மா உட்காரு, இப்ப வந்துருவாரு. ஓகே அண்ணா. மேடம், அவர் அண்ணான்னு கூப்பிடாதுங்க. ஏன்? ஏன்னா அவரோட வயசு 33. ஓ, உங்களை விட ஒரு வயசு பெரியவரா? அட அங்கிள் மேடம், அவரு 2 குழந்தைங்க இருக்கு. ஓஹோ. அதனால அண்ணான்லாம் கூப்பிடாதுங்க, சார்னு கூப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா அங்கிள்னு கூப்பிடுங்க. உட்காருங்க மேடம். ஓகே. ஏதாவது பொண்ணை பார்த்தா போதும், வேலை பார்க்க வேண்டாம், அப்படியே வாய் பொழந்துட்டு இருந்துட வேண்டியது. அப்புறம் மேடம், பட்டையெல்லாம் போட்டிருக்கான், வயசு வேற 32ன்னு சொல்றான். உண்மையா இருக்காதோ, பொய் சொல்றானோன்னு எல்லாம் நினைக்காதுங்க. விநாயகர் சத்தியமா எனக்கு ஜஸ்ட் 32 தான். ஓகே ஓகே. என்ன? சாம் சார் வந்துட்டாரு. இனிமே வேலை சம்பந்தமா மட்டும் ஏதாவது பேசணும்னா பேசுங்க, சரியா? யாரா அது இவ்ளோ பில்டப் கொடுக்கறாங்க? காசி சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த ஃப்ளோருக்கு செக்யூரிட்டி நியூ ஸ்டாஃப் ஏதாவது அனுப்புனாங்களா? அதாவது என்ன பாக்குறதுக்காக? ஆமா சார், உங்க பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்க தான். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எங்கேயோ பாத்திருக்கனே. நீங்களா? ஹே மஞ்சு. அஞ்சு. ஓ, பேர் நல்லா இருக்கு, அஞ்சு. அன்னைக்கு கல்யாணத்துல பார்த்த பொண்ணு தானே? ஆமா. நீங்க என்ன பண்றீங்க இங்க? அது இருக்கட்டும், நீங்க என்ன பண்றீங்க? நியூ எம்ப்ளாயி. ஓ ஓகே ஓகே, புது எம்ப்ளாயியா? என்ன ஒர்க் அப்படின்னு அன்பு சொல்லிருப்பானே. நான் புது எம்ப்ளாயி தான். ஆனா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே ஃப்ரெஷர். CIVIL சிவில். இதை தவிர பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. சாம்னி யாரோ எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வருவாங்களாம். ஓ, அந்த பொண்ணு நீங்க தானா? ஓகே ஓகே. நீங்க? ஐ அம் சாம். ஓ, நீங்க தான் சாம் சாரா? என்ன சாம், இந்த கம்பெனில உங்கள ஆகா ஓகோன்னு எல்லாரும் புகழ்றாங்க. நீங்க தான் சாம் சாரா? பெரிய பொசிஷன்ல இருந்துட்டு இப்படி அமைதியா நிக்கிறீங்க. ஐயோ, அதெல்லாம் இல்லங்க, சும்மா பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. நான் இங்க உங்கள மாதிரி சாதாரண எம்ப்ளாயி தான். என்ன ஒரு தன்னடக்கம். இவர் மட்டும் நினைச்சாருன்னா இங்க யார வேணாலும் வேலையை விட்டு தூக்கலாம், யார வேணாலும் வேலைக்கு எடுக்கலாம். ஃபுல் பவரை வச்சுட்டு என்ன ஒரு தன்னடக்கம்பா. நல்ல வேளை விநாயகர் என்ன காப்பாத்தினாரு. எவ்வளவு வேண்டப்பட்ட பொண்ணு போல இந்த பொண்ணு. நிக்கிறீங்களே, உட்காருங்க. ஒரு நிமிஷம். சாரி சார், ஐ திங்க் நீங்க எங்க பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்னு நினைக்கிறேன். என்னால உங்களுக்கு தொந்தரவு தானே? முத நீங்க சாம்னே கூப்பிடுங்க, நம்ம என்ன இப்பவா பாக்குறோம்? ஆமா, இருந்தாலும் வரும்போதே டாடி சொல்லி தான் விட்டாங்க. உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா உனக்கு அந்த கம்பெனியை பத்தி எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் தான் ட்ரைனிங் கொடுக்க போறாரு அப்படின்னு. வேலை பாருங்க. சாரி சார். ஓகே, ஆரம்பிக்கலாமா? இல்லங்க, இன்னும் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களும் வரட்டும், ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி ஏதாவது நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஓ, இன்னொருத்தங்களும் இருக்காங்களா? நான் கூட ரொம்ப பயந்துட்டே தான் சார் வந்தேன். அட மஞ்சு, நீங்க சாம்னே கூப்பிடுங்க. அஞ்சு. அஞ்சு சாரி, நமக்கு தான் ஏற்கனவே தெரியுமே, நீங்க சாம்னு கூப்பிடுங்க. ஓகே சாம். நான் கூட தனியா மாட்டிக்கிட்டேனேன்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். இன்னொருத்தங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா சொன்னீங்களே, சின்ன பொண்ணா இல்ல ரொம்ப பெரிய ஆண்டியா? ஏன்னா ஏன் ஸ்டேஜ்னா பழக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. தெரியலங்க, அது அன்புக்கு தான் தெரியும். ஓ ஓகே, அப்ப வெயிட் பண்ணலாம். அப்ப இன்னொரு பொண்ணு இங்க வரப்போகுதா? விநாயகா, அந்த பொண்ணை பத்தி சாம் சாருக்கு எதுவுமே தெரியல. அப்போ அதையாவது எனக்காக பியூட்டியா அனுப்பி கொடுத்துருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். இங்க சாம்ங்கிறவர் யாரு, எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? அப்பனே விநாயகா, உனக்கு நான் இன்னைக்கு ஒரு மூட தேங்காவே உடைக்கிறேன். ஹலோ, இங்க சாம்ங்கிறவர் யாருன்னு தெரியுமா? எப்படி இருப்பாரு? ஐ திங்க் அஞ்சு அவங்களும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேம். ஹலோ. இவன் என்ன பண்றாங்க? நீங்க ஐ அம் இசை. இங்க சாம் சார் அப்படிங்கிறவர் யாருன்னு தெரியுமா? இவர்தான் சாம். ஓ அப்படியா? குட் மார்னிங் சார். நீங்க தானே புது ஸ்டாஃப்? ஆமா, எனக்கு ட்ரைனிங் சாம் சார் அப்படிங்கிறவருக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. யாரு? இந்த கம்பெனியோட MD அன்பு சார்.
தேங்க் காட். இந்த கம்பெனியை பத்தி எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாரு. ஒத்தையில எப்படி சமாளிக்க போறணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல வேளை இன்னொருத்தங்களை கடவுள் எனக்காக அனுப்புனது மட்டும் இல்லாம சின்ன ஸ்டேஜா வேற இருக்கீங்க. வாங்க உட்காருங்க. சாரி, பேக் எடுத்துட்டு வந்துட்டேன். பேக் எங்க வைக்கணும்னு சொன்னீங்கன்னா வெளியே செக்யூரிட்டி உங்ககிட்ட சொல்லலையா? வெளியே செக்யூரிட்டி ரூம் இருக்குல்ல, அது பக்கத்துலயே ஸ்டாஃபோட பேக் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ரூமே இருக்கு. ஐ திங்க் உள்ள பேக் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க வச்சுட்டு வந்துருங்க. சார், உள்ள பேக் எடுத்துட்டு வரக்கூடாதா? மேம், நான் தான் சொல்றேன்ல, நீங்க பேக்கை வச்சுட்டு வந்துருங்க. ஓகே, பேக்கை வச்சுட்டு வந்துடுறேன். குல்ஃபி அவ வந்துட்டா தானே? வந்துட்டான். இப்ப வர வண்டி சமாளிக்க ரெடியா இருந்துரு. ஏங்க, நான் அப்பவே சொல்லிட்டேன், இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு பிஆர் கம்பெனிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எது? ஆமா, நான் சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு நாளா நான் ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்டி? உங்க ஃப்ரெண்ட் வரான். சிரிச்சிட்டு சாப்பிட்டா வரானா இல்ல கோவமா வரானா? ரொம்ப ரொம்ப சாப்பிட்டா வராங்க. டேய், இனியா, நான் சொன்னேன்ல, அந்த ஷாப்பிங் மால், அந்த பில்டிங்க்கு இன்னும் மெட்டீரியல்ஸ் நிறைய தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நீ நீ என்ன பண்றேன்னா சாம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் தேவைன்னு எனக்கு அனுப்பிடு, சரியா? டேய், அட என்ன மச்சான், இங்க என்னடா பண்ற? ஷார்ப்பா ட்ரைனிங் கொடுக்கணும்னு பஞ்சுவாலிட்டி எல்லாம் பேசிட்டு போனா என்னடா டைம் வேஸ்ட் பண்ற? இப்போ விளையாடுறியாடா? டேய், இது கம்பெனிடா, அப்பாவும் மாமாவும் கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யம். இத உடைச்சிட்டு பிளே கிரவுண்ட் கட்டுறதுக்கு நான் என்ன பைத்தியமா? விளையாடுற ஐடியா எல்லாம் இல்லடா. பண்ணடா. யார கேட்டா அவன் தங்கச்சிக்கு வேலை கொடுத்த? மீ ஏன் தங்கச்சி? உன் தங்கச்சி தான்டா. ஓ, நீ மிஸ் இசை பத்தி பேசுறியா? டேய், என் பொறுமையை சோதிக்காத மச்சான். அந்த பொண்ணு சிஓ போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகுதுடா. ஏய், இனியா என்னாச்சு? நல்லா தானே இருக்க? சாம், இன்னைக்கு ஒரு நாளா நான் ரிசைன் பண்ணிட்டேன். எது? அதனால எது கேக்குறதா இருந்தாலும் அன்புட்ட தான் கேட்கணும், அன்பு தான் பதில் சொல்லுவாருன்னு வீட்ல வச்சு உன்கிட்ட சொல்லிட்டேனே. இனியாக்கு என்னடா இது வரைக்கும் ஒண்ணும் இல்லடா, அப்புறம் சிஓ சீட்டுக்கு அப்ளை பண்றானா? டேய், இப்பதான் இந்த கம்பெனியோட எம்டிக்கும் சிஓக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. கொஞ்சம் மாசம் தானே ஆச்சு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளையில சிஓ கன்சீவ் ஆவாங்க எல்லாம். என்னடா ஆவாங்க தானே? அதுக்கு அப்புறமும் இனியாவோட ஹெல்த்த பத்தி, பாப்பாவோட ஹெல்த்த பத்தி எல்லாம் யோசிச்சு நம்ம கம்பெனி சிஓட நாத்தனார் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது சிஓ கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா சிஓக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்ல, அதுக்காக சிஓட நாத்தனார் அடுத்ததா சிஓ சீட்டுக்கு அப்ளை பண்ற ஐடியால இருக்காங்க. சோ கம்பெனி பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. டேய், என்ன வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணிட்டல? டேய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. அந்த பொண்ணு அஞ்சுவா மஞ்சுவா, அந்த பொண்ணுக்கு நீ ட்ரைனிங் கொடுக்க போற. நீ எதுக்காக எம்டியோட தங்கச்சின்னு பாக்குற? ஏதோ ஒரு கிளைண்டோட பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுப்பியா? விஆர் வீட்டு பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்க மாட்டியா? ஃபியூச்சர்ல சிஓ சீட் உன் பேரை சொல்லலாம். என்ன மிஸ்ஸஸ் இசை சாம்னு சொல்லுமா? சேச்சா, நான் அந்த மீனிங்ல சொல்லலடா. நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லடா, நீ சொல்லி முடிச்சதுக்கு பிறகு தானே உனக்கு இருக்கு. மச்சான், அந்த சீட்டுக்கு ஒரு பேர புகழ் எல்லாம் இருக்குல்லடா. நீ ட்ரெயின் பண்ண பொண்ணு சிஓ சீட்ல இருக்கும்போது எவ்வளவு கெத்து உனக்கு. ஏண்டா டைரக்டா மோத முடியாதுன்னு இன்டைரக்டா மோதி பாக்குறீங்களா? என்ன மச்சான், டைரக்ட் இன்டைரக்ட்னு இங்கிலீஷ் கிராமர் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டா? டேய், என்னால உன் தங்கச்சி இசைக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாதுடா. உன் பிளான் தானே, உனக்கும் தானே எல்லாம் தெரியும். நீயே ட்ரைனிங் கொடு. இங்க என்ன ஆணியா புடிங்கிட்டு இருக்க? மச்சான், டேய், கூலா ஏதாவது சாப்பிடுறியா? உனக்கு ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கா மோவன. இனியா, என்ன சாம், நீயே இதுங்க கூட கூட்டி சேர்ந்துட்டேல? ஐயோ, அம்மா சத்தியம் சாம். அம்மா சத்தியமா? ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த கம்பெனிக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போலான்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னடா என் மனசு மாத்துறதுக்கு வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு இனியா நீயே இவங்க கூட சேர்ந்துட்டேல? ஐயோ சாம், சத்தியமா நான் குழந்தை மாதிரி இருக்கேன். இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முழுக்க முழுக்க இது எம்டியோட முடிவு. நீ என்ன கேட்கணும்னாலும் இது சம்பந்தமா எம்டி கிட்ட தான் கேட்டாக்கணும். என்ன மச்சான், வேற ஏதாவது கேட்கணுமா? எங்க கவனிக்கணுமோ அங்க கவனிக்கிறேன்டா உன்ன. ரொம்ப பல்ல காட்டாத. எப்படி உன் தங்கச்சி இங்க இருந்து ஓட விடுறேன்னு மட்டும் பாரு. மச்சான், சிஓனாலே தனி கெத்து தானடா. கெத்தா இருந்தாங்கன்னா இருக்கலாம். ஐ திங்க் கெத்தா தைரியமா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாக்கலாம். நான் கொடுக்குற டார்ச்சர்லாம் எப்படி உன் தங்கச்சி இங்க இருந்து ஓடுறான்னு மட்டும் பாரு. டேய், நாளையில இருந்து உன் தங்கச்சி இங்க வேலைக்கே வர மாட்டா. எப்படி இன்னைக்கு ஆஃப் பண்றேன்னு மட்டும் பாரு. என்ஜாய். மவனை பொடி வச்சு பேசுறேன்னு வச்சுக்கோ, உடச்சு பல்லையெல்லாம் பேத்துருவேன். டேய், நான் என்னடா பண்ணேன்? நான் சும்மா வேடிக்கை பாக்குறேன்.
இதுக்குதான் ஃபியூச்சர் பிரசன்ட் எல்லாத்துலயும் எனக்கு இம்பார்ட்டன்ட் ஆனவங்கன்னு சொன்னியா? பா மச்சான் நீ உட்காரு, நான் கூலா ஒரு கப் மோர் எடுத்துட்டு வரேன் உனக்கு. போடா மச்சான், டேய் டேக் கேர் டா. மோர பொல்ல பேத்துறோம், போயிரு. என்ன குல்ஃபி? வெக்கமே இல்லாம பல்ல கட்டுறதுக்கு உங்களால மட்டும் தாங்க முடியும். ஏங்க கோவத்துல சாம் வேலையை விட்டு போயிட்டானா? அவனால என்ன விட்டு எப்பவும் போக முடியாது, போக மாட்டான்னு எனக்கு 100க்கு 1000% நம்பிக்கை இருக்கு. ஓ, அந்த தைரியத்துலதான் அவனை வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. இப்ப இசையை எப்படி துரத்தலான்னு தான் பாப்பானே தவிர என்னை விட்டோ இந்த கம்பெனியை விட்டோ போனோன்னு 1% கூட யோசிக்க மாட்டான். ஏன்னா அவன் இல்லைன்னா நான் இல்லைன்னு அவனுக்கே தெரியும். வாங்க மேம் உட்காருங்க. ஒரே ஒரு நிமிஷம். விநாயகா, பாக்குறதுக்கே தங்க சில கணக்கா இருக்காளே, எனக்கே எனக்கா. புதுசா கத்துக்க போறேன் பாத்தீங்களா? ஒரே ஒரு தடவை ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு டியர் ஜீசஸ், நான் இங்க எதுக்காக வந்திருக்கணும், அந்த வேலைய சீக்கிரமா எனக்காக முடிச்சு கொடுத்துருங்க. ஓ, நீங்க கிறிஸ்டினா? இல்ல இல்ல, நான் ஹிந்து. ஆனா நான் ஃபியூச்சர்ல கிறிஸ்டின். ஃபியூச்சர்ல கிறிஸ்டினா? ஒருவேளை இந்த பொண்ணுக்கு வேற மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குமோ? ஓ, நீங்க கமிட்டடா? இல்லங்க, சிங்கிள் தான். அப்பாடா. ஓகே ஓகே, உட்காருங்க. சார், வெறுப்பாடி ஏத்துறேன், உன்னை எப்படி துரத்துறேன்னு மட்டும் பாரு. ஹலோ சார். என்ன சாம் சார் வர ஒரு மாதிரி கோவத்துல பேசுறாரு. அப்போ நமக்கு ஜாலிதான். அந்த சார் நடுவுல புகுந்த மாதிரி இவர் புகுந்துட மாட்டாரு. பொண்ணு வேற ஹிந்து பொண்ணு, ஜாலி. கொஞ்சம் எந்திரிச்சு வரீங்களா? ஏய் சார், புதுசா ஜாயின் பண்ணிருக்கலாம். பல பல கனவோட இங்க நான் வந்திருக்கேன். கையை கொடுத்து ஒரு வாழ்த்து சொன்னா குறைஞ்சா போருவீங்க. கவலைப்படாதுங்க, நீங்க இங்க வந்ததுக்கான நோக்கம் நடக்கவே நடக்காது. ஐயோ சார், அப்படி சொல்லாதுங்க சார். நாங்க இங்க சாதிக்கணுங்கிற நோக்கத்துக்காக வந்திருக்கோம். முத நாளே அபசகுணமா பேசினா அந்த பொண்ணு சாதிக்கணும்னு வந்திருக்கு. கைய கொடுத்து நீங்க வந்த நோக்கம் நிறைவேறன்னு சொன்னா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? ஆமா சார், சின்ன பொண்ணு வேற, எவ்வளவு கனவுகளோட வந்திருக்கோம். ப்ளீஸ். எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கவரு எங்க வேலை கிடைக்கிறதுக்கே ஒவ்வொருத்தங்களும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏதோ வேண்டப்பட்ட பொண்ணுங்கன்னு பார்த்தா மத்த ஸ்டாஃபோட ஒர்க்கிங் டைமையும் கெடுத்துட்டு இருக்குதுங்க. சை. ஒரு வாழ்த்து தானே சார், சொல்லிருங்க ப்ளீஸ். உன்னை எப்படி ஓட விட்டுறேன்னு மட்டும் பாருடி. என்ன இங்க இருந்து உன்னால துரத்தவே முடியாதுடா. நீங்க வந்த வேலை நல்லபடியா நடக்க ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நாளையில இருந்து எப்படி நீ ஆபீஸ் வரேன்னு நான் பாக்குறேன்டி. உட்காருங்க. மாமா. மாமாவா? மா அப்படின்னு வச்சுக்கோ. மாமா ஏன் சொன்னேன்னா, ஊர்ல எனக்கு ஒரு மாமா இருக்காரு. ஓ, கிராமத்து பொண்ணா? அப்ப எனக்கு ஏத்த பொண்ணுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன மாமான்னு தான் கூப்பிடுவா. அப்படி உங்களை மாதிரியே இருப்பாரு சார். உங்களை பார்த்ததான் அந்த மாமாக்கு ஞாபகம் தான் வந்தது. என் அத்தை பையன் தான். மேம் வாங்க உட்காருங்க. இதோ வரேன். மேடம், என் பக்கத்துல சீட் இருக்கு, இங்க வாங்க. வேலை பார்க்குற இடத்துல பேச்சு சத்தம் கூட வரக்கூடாதுங்கிறது கூட தெரியல சார். என்ன அஞ்சு? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஆக்சுவலா இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே. ஸோ இன்னைக்கே அது இதுன்னு சொல்லி உங்களை டென்ஷன் படுத்த விரும்பல. இன்னைக்கு இந்த ஆஃபீஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்டர்நெட்ல ஏதாவது பேசிக் சர்ச் பண்ணிக்கோங்க. நாளையில இருந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்றேன். உன்னால இங்க இருந்து என்ன துரத்த முடியாதுடா. நீ தோத்து தான் போக போற. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் கை என் கூட இணைஞ்சதுமே ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல். உன் மனசுல மறுபடியும் இடம் பிடிக்காம இங்க இருந்து போக மாட்டேன். ஏதாவது ப்ராப்ளமா சார்? அப்செட் ஆன மாதிரி இருக்கீங்க. சேச்சா, அதெல்லாம் இல்ல மஞ்சு. அஞ்சு. அஞ்சு, நீங்க 2 பேரும் இன்டர்நெட்ல ஏதாவது பாருங்க, நாளையில இருந்து சொல்லி கொடுக்குறேன். மேடம். உங்கள இல்ல, என் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்கல்ல அவங்கள. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. வேலை பாரியா? ஓகே சார், வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன். வந்து வாட்ச் இருக்குதுங்க பாரு. அது எப்படிடி அவங்க எடுத்துட்டு இருந்த போர்ஷன் ஒண்ணு என்னென்னமோ ஃபார்முலாஸ் கேட்டாங்க. எல்லாத்துக்கும் எப்படிடி பதில் சொல்ல முடிஞ்சவனால? சொன்னதுக்கு பிறகு வெளியே தானே துரத்துனாங்க. நீ நல்ல கவனிச்சியா? வெளியே போன்னு சொன்னதுக்கு பிறகு அவன் வெளியே போகல. அப்பதான் மேம் கேமரா இருக்கு தெரியும்ல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு வெளியே எந்திரிச்சு போயிட்டான். இந்த கேப்ல ஏதாவது நடந்திருக்குமோ? கேப்ல எல்லாம் ஒண்ணும் நடக்கல. எனக்கு என்னமோ அந்த பையன் கிளாஸுக்கு லேட்டா வரான். ஓவர் ஸ்மார்ட்டா வேற இருக்கான். ஸ்மார்ட்டா இருக்கானா? இல்லடி, நீ கவனிச்சியா? அவங்க என்ன ஃபார்முலா கேக்குறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு ஃபார்முலாஸ் எனக்கே தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. அடுத்த செகண்ட் அவ்வளவு ஃபாஸ்டா சொல்றானா?
ரொம்ப படிக்கிற பையனா தான் இருப்பான். மேபி இவங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னமே அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அந்த கோவமா இருக்கலாம். நல்ல யோசி, அப்படியே இருக்கும். நல்லா யோசிச்சா எந்த டீச்சரா இருந்தாலும் அவங்க ஸ்டூடெண்ட் படிப்புல ஸ்மார்ட்டா இருந்தா அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. ஏன் லவ் விஷயத்துல என்ன மித்ரா மேம்க்கு பிடிக்கலனாலும் பர்சனலா நான் படிக்கிற பொண்ணுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் சடனா இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப், இதுக்கு அடுத்து என்ன ஃபார்முலா அப்படின்னு முத கேள்வி என்கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் என்ன பழி வாங்குறதுக்கோ என் மேல இருக்க கோவத்திலே கிடையாது. நீ படிக்கிற பொண்ணுன்னு தெரியும். உன்கிட்ட அந்த மாதிரி கோவம் காமிக்காம அவன்கிட்ட மட்டும் அப்படி பிஹேவ் பண்றாங்கன்னா ஏதோ சம்திங் இருக்குன்னு தோணுது. இருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், அவங்க எப்ப நார்மலா இருக்காங்க, எப்ப லூஸ் மாதிரி பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏண்டி நல்லவங்க இல்லைன்னு சொல்ல வரியா? அப்படி இல்ல, நல்லவங்க தான். நேத்திக்கு முந்தின நாள் கூட உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு எங்க வீட்ல நடந்த விஷயத்த சொன்னனே, இசையக்கா லைஃப்ல நடந்தது. சாமண்ணா தான் வேண்டான்னு சொல்லிட்டாரே. அதுக்கு அக்கா வெளிய உட்காந்து அழுதுட்டே இருந்து. அப்போ இசையக்காட்ட வந்து மித்ரா மேம் இருக்காங்கல்ல, நார்மலா பாசிட்டிவ் ஆறுதல் சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கத்துல அவங்களுக்கு லவ்வே பிடிக்காது, ஆனா அக்காக்கு பாசிட்டிவா ஆறுதல் சொல்லிட்டு இருந்து. இதை என் விஷயத்துல வேற மாதிரி நடப்பாங்க. ஆதி சார் கிட்ட என்ன பத்தி ஏதாவது சொல்றது? ஆதி சார் கிட்ட மித்ரா மேம் எதுக்காக உன்னை பத்தி சொல்றாங்க கேக்குறாளா? சொல்லு. நம்ம பழைய காலேஜ்ல நல்ல ரேங்க் எடுத்தேன். ஆதி சாருக்கு நிறைய பெருமை எல்லாம் சேர்த்து கொடுத்தேன். அதனால என்ன பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட்னா ஆதி சார் கிட்ட தான் முத சொல்லுவாங்க. ஓ, இருந்தாலும் இப்ப நீ அவரோட ஸ்டூடெண்ட் கிடையாது. அப்புறம் ஏன் அவங்க கிட்டே போய் கேளு. என்கிட்ட கேட்டா எனக்கு எங்க தெரியும்? இங்க பாரு, அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ணி நமக்குள்ள சண்டை வர வேண்டாம். என்ன கேட்டா அவங்கள பத்தி யோசிக்கிறது வேஸ்ட். அவங்க ஒரு புரியாத புதர். புரிஞ்சுக்க நினைச்சோம் ஷாக் அடிச்சு செத்து போயிருவோமே தவிர அவங்கள புரிஞ்சுக்க நம்மளால முடியாது. ஆனா மேம் ரொம்ப நல்லவங்க தாண்டி. அவங்க ஜாயின் பண்ண ஸ்டார்டிங்ல பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் கட்டினாங்களே, இவ்வளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. சோ ஸ்டூடெண்ட்ஸ் மேல பயங்கர அக்கறை இருக்க ஒரு ஸ்டாஃப் தான். ஆனா ஏன் அவன் கிட்ட மட்டும் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. என்னதான் இருக்கட்டும், அவன் கிளாஸ் கவனிக்காமலே இருக்கட்டும், தூங்கியே விழுந்திருக்கலாம். ஆனா அடிச்சதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆமா, ரொம்ப தப்பு தான். கிளாஸ்ல வேற ரொம்ப அமைதியா இருக்க பையன், அவனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஆமா, இந்த பின்னாடி பெஞ்சில இருக்கானுங்க எல்லாம் அவனுங்க கூட அப்பப்ப ராக்கெட் செஞ்சு நம்ம மேல தூக்கி போடுறானுங்க. ஆனா இந்த சிபு நல்ல பையன் தான். நீ என்னடி சொல்ற? என் வாய வாடகைக்கு வாங்கி நீ குளிர் காஞ்சிட்டு அப்புறம் உன் பர்சனல் வச்சு பேசாதேன்னு எனக்கே அட்வைஸ் பண்ணுவேன். எனக்கு தேவையா? நான் கிளாஸ்க்கு போறேன், நீங்க முடிச்சிட்டு வாங்க. வித்யா, இவளுக்கு இவ்ளோ கோவம் வருது? அம்மா, நம்ம வித்யாக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா? ஏன்? நானும் கேக்குறேன், அவ யாரையாவது லவ் பண்றாளா? ஏண்டி? இல்ல, மித்ரா மேம்க்கு லவ் பிடிக்காதுன்னு அப்பப்ப சொல்றா. இசையக்கா லவ்வுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி ஆறுதலா பாசிட்டிவா பேசினாங்க. ஆனா என் விஷயத்துலன்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? வித்யா லவ் பண்ணாள்னா, அப்படி இருந்ததுன்னா மித்ரா மேம்க்கு வித்யா மேல ஏதாவது கோவம் இருக்கலாம். அவங்களுக்கு இவ மேல இருக்க கோவத்தினால இவளுக்கு அவங்க மேல கோவம் இருக்கலாம். நாசா இருக்குல்ல, நாசா. ஆமா, உன் புத்தி கூர்மைக்கு அங்க ஒன்னே தான் வலை போட்டு தேடுறாங்களாம். என்னையா வெளியே அனுப்புனேன்? மொத்த கிளாஸ் என்ன பார்த்தே சிரிக்க வச்சுட்டாளா? நான் எதிரில வந்தாலே பழைய காலேஜ்ல எல்லாரும் நடுங்குவாங்க. என்ன நீ சிரிக்கிற மாதிரி வச்சுட்டாளா? நாளையோட இந்த காலேஜுக்கு உனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நான் பண்றேன். என்னதான் அப்படி எப்பவும் படிச்சுட்டே இருக்கான்னு தெரியலையே. ஹலோ, என்ன அப்படி எப்பவும் படிச்சுட்டே இருக்கீங்க? நான் தான் ஹெல்ப் பண்ணவா? சரண்யா சொன்ன மாதிரி இது சரியான புத்துக்கு பொழுதுதான். எப்பவும் படிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கு. ஷிபு, இதுதான் சரியான டைம். ஒரு பொண்ணு 10 ஆம்பளைங்க இருக்க இடத்துல மொத்தமா உண்மையா இருக்க முடியாது, கொஞ்சமா தான் உண்மையா இருக்கணும். அதே மாதிரி எல்லார்கிட்டையும் அவளோட இன்னசென்ட் தன்மையை காட்ட மாட்டா. ஆனா ஜில்லு, இப்ப எல்லாம் அப்பப்ப உனக்கே தெரியாம உனக்குள்ள இருக்க அந்த வெகுளித்தனம், சுட்டித்தனத்தை எல்லாம் உனக்கே தெரியாம என்கிட்ட காமிக்கிறேன். நமக்குள்ள எல்லாம் முடிச்சிட்டு நான் சொன்னதை நீ நம்பினாலும் நான் உனக்கு தானே ஏதோ ஒரு இடத்துல உனக்குள்ள இருந்திருக்கு. அதனாலதான் நான் இசை காலத்துல தாலி கட்டலைங்கிற உண்மை தெரிஞ்சதும் நீ ரணக்களம் ஆக்காம அமைதியா இருக்க. உனக்கே தெரியாம நீ என்கிட்ட பாதுகாப்பா உணர்ற. அதனால்தான் என் பர்சனல் ரூமை யூஸ் பண்றதுக்காக வந்த. ஏய், நீ என்னடி பண்றீங்க? வரலனா காலேஜ் வளர்ச்சியை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் இன்னுமே இங்க வரலன்னு ஆள் அனுப்பி விட்டுருப்பீங்களா? அதான் அதுக்கு முன்னமே நான் வந்துட்டேன். ஓ அப்படியா? தேவையே இல்ல, நீ கிளம்பு. ஏன்? அதான்டி, நான் தான் உன்னை இனி கட்டிக்க போறது இல்லையே. அதனால காலேஜ் வளர்ச்சியை பத்தி உன்கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு எதுவும் இல்ல, கிளம்பு. டேய், நான் வரலனா ஆள் அனுப்பி வர வைப்பேன். அதான் உங்க அண்ணனே நம்ம கல்யாணத்துக்கு நோ சொல்லிட்டாரே. எப்படியே நீ என்ன காதலிக்கிற மாதிரி தெரியல. சோ எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணா நான் இனி தேடிதான் ஆகணும். டே 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 நிறுத்து.
கற்பனை கோட்டெல்லாம் ரொம்ப கட்டாத. ஒன்னால எனக்கு உனக்கு நடக்க போற கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியாது. பர்றா எல்லா சம்மதத்தோடையும் எல்லார் முன்னிலையிலையும் உனக்கு எனக்கும் கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். வாவ் நீயா? ஆமாடா, நான் தான். ஐயோ செல்லம், அதுக்கு நான் உன் கழுத்துல தாலி கட்டானாலாம். நம்ம 2 பேருக்கும் தான் எல்லாம் முடிஞ்சு, நீ ஏன் கோஆபரேட் பண்ணிட்ட? அதே சொல்லாத திருப்பி திருப்பி. சொல்லுவண்டி, நீ கோஆபரேட் பண்ண எல்லாம் முடிஞ்சது. இங்க பாடுறா, வழக்கமா பொண்ணுங்க ஃபேஸ்ல தான் ஆசிட் எடுத்து ஊத்துவாங்க. உனக்கு இந்த மித்ராவை பத்தி தெரியாது. நான் உன் ஃபேஸ்ல ஆசிட் எடுத்து ஊத்துறால ஊத்திடுவேன் பாத்துக்கோ. ஏற்கனவே உன் கலரை யோசிச்சுக்கோ. இதுல நானும் ஆசிட் விட்டேன்னு வச்சுக்கோ. அதோட பரவாயில்ல. நீ ஆசிட் ஊத்துறியோ பெட்ரோல் ஊத்துறியோ, நான் நீ கோஆபரேட் பண்ண பாரு. அடா 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 அடா. இவ்ளோ பேசுறலாம், அப்ப தாலி கட்டுறதுக்கு மட்டும் என்னடா பிரச்சனை உனக்கு? செல்லம், நீ ஏன் யோசிச்சு பாரு. நான் ஒரு ஆம்பளை, நீ என்ன லவ் பண்ணி நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாம் முடிச்சிட்டுங்கிறதுக்காக நீ உன் கழுத்துல தாலி கட்ட சொல்ற. ஆனா அதுக்காக எல்லாம் தாலி கட்ட முடியாதுலாம். ஒண்ணு நீ என்ன லவ் பண்ணணும், இல்ல உங்க அண்ணன் சம்மதிக்கணும். இது 2மே நடக்காத பட்சத்துல நான் வேற பொண்ணை பார்த்து தானே ஆகணும். இப்பவும் சொல்றேன்டா, எல்லார் சம்மதத்தோடையும் என் கழுத்துல வந்து 3 முடிச்சு போட வைக்கிறேன். அதுக்கு என் கை 3 முடிச்சு போடணும்ல. இந்த உலகத்துல உன் அம்மாவையும் டேடியும் தவிர இன்னும் ஒருத்தவங்க உனக்கு இம்பார்ட்டன்ட். அவங்கள வச்சு நான் சொல்றத நீ செய்ய வைக்கிறேன். அந்த புண்ணாக்கு அரசு பேசுனதை கேட்டுட்டு நின்னியே, அந்த ஆள் தான் என்ன பெத்தவர அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஆள் கிட்ட போய் சொல்ல போறியா? இல்லையே அத்தா. அத்தானா? சாமத்தான். அவருக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இசைக்காக எல்லாம் நீ எந்த தியாகமும் பண்ணல. சாமத்தானுக்காக தான் இசைக்கு பாதுகாப்பா நிக்கணும்னு நினைச்ச. ஆமா தாயே, நீ தயவு செஞ்சு இந்த அத்தானை கொஞ்சம் நிப்பாட்டுறியா? ஏன்? ஏண்டி பக்குன்னு இருக்குடி, நீ படிக்க யார்கிட்டயாவது உளறிட போற. அதெல்லாம் எனக்கு எங்க என்ன பேசணும்னு தெரியும். ஓவர் ஷார்ப்னு நினைப்பு. சரி, நீ எப்ப என் கழுத்துல தாலி கட்ட போற? எப்போ அம்மா கிட்டயும் டாடி கிட்டயும் என்ன கூட்டிட்டு போய் இதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்ல போற? ஏன் என் மேல அவ்வளவு லவ்வா உனக்கு? ஏய் சிச்சி சிச்சி சிச்சி, லவ்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இவ்வளவு அவசரம்? ஓ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா உன் கூட குடும்பம் நடத்துறதுக்குன்னு நினைச்சியா? இப்பவும் சொல்றேன்டா, நீ என்கிட்ட நடந்துக்கிட்டே அதுதான் உனக்கு முதலும் கடைசியும். இந்த கடைசி ஓகே, முதல்ல நீ பாத்தியா? என்னடா சொல்ற? அப்புறம் பின்னா, நான் இவ்ளோ பெரிய காலேஜோட சேர்மன், என் லைஃப்ல நீ தான் ஃபர்ஸ்ட்னு பாத்தியா? சோ நான் ஃபர்ஸ்ட் கிடையாது அப்படித்தானே? ஆமா. பச்சையா நடிக்காத. ஏன் என்ன பார்த்தா அப்படி தெரியலையா? நீ என்கிட்ட எப்படி அப்படி நடந்துக்கிட்டேனே எனக்கு டவுட்டா இருக்கு. நீ கோஆபரேட் பண்ண ஏன் குரு அதையே சொல்லிட்டே இருக்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். என்ன மாதிரி இருக்கு? ஓ மூஞ்சி, இங்க பாரு, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? உன்னால எனக்கு துரோகம் எல்லாம் பண்ண முடியாது. ஓ அப்புறம்? எனக்கு தெரியும் உன் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனா அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு முன்னமே என்ன தப்பா யூஸ் பண்ண பாத்தியா? அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நானே ரிவெஞ்ச் எடுக்க போறேன். எவ்வளவு சீரியஸா பேசினாலும் எனக்கு மட்டும் ஏன் சிரிப்பு வருதுன்னு தெரியலையே. இங்க பாருடா, நீ என்கிட்ட நடந்துக்கிட்டத ஏன் அண்ணன் கிட்ட எல்லாம் நான் சொல்ல போறது கிடையாது. ஆனா என் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன் நீ ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் அண்ணன் கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவேன். ஏன் என்னடி பேசுற? இதெல்லாம் போய் அவர்கிட்ட கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா போய் சொல்லுவேன். அப்புறம் அவரு கட்டா தாலின்னு சொன்னா கட்டாம விட்டுருவியா? நீ எதுக்குடி எல்லாம் இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிற? ஒன்னு லவ் பண்றேன்னு சொல்லு, எல்லாம் ஒன்ஸ் மோர் கோஆபரேட் பண்ணா போடாம். இங்க பாருடா, இப்பவும் உனக்கு என்னதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். கனவு கண்டுட்டே இரு. இப்பதான் நான் பழி வாங்க போற நோக்கத்துல இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கோம். அதனால ஒருவேளை வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம் நீ யோசிச்சிருப்ப. அதான் நான் நடக்கவே விட மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இனிமே உன் வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவமே நடக்காதுடா. இப்படிங்கிறதுக்குள்ள நான் என்ன வேணாலும் ஒண்ணு பண்ண முடியும். என்கிட்ட பெரிய இவ மாதிரி எல்லாம் பேசுறத கொஞ்சம் நிப்பாட்றியா? போடா. இங்க பாரு, என்னமோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுற மாதிரியோ இல்ல உன் கூட வாழ்றதுக்கு நான் ஆசைப்படுற மாதிரியோ எல்லாம் நினைச்சிடாத. ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம ஒரு பொண்ணை தொடுறதே தப்பு. என்கிட்ட இவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிட்டாலாம் இனிமே உன் வாழ்க்கையில அது நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்கு இப்படி ஒரு தண்டனை. நான் வரேன். என்ன? ஏன்? அதான் உனக்கு கம்ஃபர்டபிளா இல்லன்னு உனக்கே தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அதை கட்டுற? அது என்ன உன்கிட்டே வேற சாரி இல்ல? இப்ப நான் இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணா ஓகே. வேற ஏதாவது 2 ஆம்பளைங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி கேஷுவலா நீ அட்ஜஸ்ட் பண்ணுவ. அதுல ஒருத்தன் நல்ல வேணா அவனுக்கு ஹர்ட் ஆகும். நம்ம தப்பா பாத்துட்டோம்னு நினைச்சு அட்ஜஸ்ட் பண்றாங்களோன்னு நினைச்சு அவனுக்கு ஹர்ட் ஆகும். ஒருத்தன் அதே தப்பா பாத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, ஐயோ மறைச்சிட்டாளேன்னு அசிங்கம் முடிச்சவனுக்கு அப்படி தோணும். உனக்கு இந்த ட்ரெஸ் கம்ஃபர்ட்டா வேற இல்ல, ஒருவேளை விலைக்கு இருக்கும், அதனாலதான் அவங்க இப்படி பாக்குறாங்களோ,
அப்படின்னு உனக்குள்ள ஒருத்தன். இதுக்கு எதுக்கு கம்ஃபர்டபிள் இல்லாத ட்ரெஸ் போட்டுட்டு? ஏய் நிறுத்து. நீ நல்ல கண்ணு லொள்ள கண்ணை பத்தி நீ பாடம் எடுக்கிறியா? எனக்கு எங்க என்ன பண்ணணும்னு தெரியும். நீ எல்லாம் எனக்கு பாடம் எடுக்காத. என் சாரி ஃபுல்லா தீ பத்தி எரிஞ்சிட்டு இருக்க. நல்ல ஆம்பளைனா நீ என்ன பண்ணணும்? உனக்கு என்ன காப்பாத்துறதா மட்டும்தான் இருக்கணும். ஆனா நீ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கூட என்கிட்ட தப்பா நடந்துகிட்டவன் தானே. ஏய், நீ கோஆபரேட் பண்ணாமலா நான் நடந்துக்கிட்டேன் அப்படி? ஏன்டா அதை திருப்பி திருப்பி சொல்ற? நீ என்ன நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்றேன். அப்ப நீ என்ன பண்ணனா நான் சொல்லணும்ல? போடா. ஏனில அந்த போடான்னு சொல்லிட்டு என்னமோ சொல்ல வரையலாம், அதை முடிச்சிட்டு போடி. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதுடா. அப்ப நான் சொல்லிட்டே இருப்பேன், நீ கோஆபரேட் பண்ண அப்படின்னு. போடா மங்கு. மங்கு? மங்குனா என்ன? ஏன் மங்குனா என்னடி? மண்டு. மண்டுனா? போடா பைத்தியம். பைத்தியமா? இதெல்லாம் எந்த டிக்ஷனரியில இருந்து கண்டுபிடிச்சா? இவகிட்ட படிப்பை தாண்டி வேற எதுலயும் நெருங்க முடியாது போலயே. வித்யா, ஏன்? ஒரு சின்ன ஹெல்ப். என்ன? மேம் என்ன ஏதுனே தெரியாம என்ன வெளியே துரத்துனாங்க எல்லாம். நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, அதனால வெளியே அனுப்புனாங்க. தப்பு பண்ணாத யாராவது வெளியே அனுப்புவாங்களா? சரி ஓகே, நான் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தேன். அதான் அவங்க கடைசியா ஒரு போர்ஷன் எடுத்தாங்களே, அது எனக்கு புரியவே இல்ல. ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றியா? நீ நல்லா படிக்கிற பொண்ணு தானே. ஓகே, அதெல்லாம் என்ன இருக்கு. ஆனா மித்ரா மேம் உங்க மேல கோவப்பட்டிருந்தாலும் படிப்பு விஷயத்துல எப்ப என்ன சந்தேகம் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. நான் ஸ்டாஃப் ரூம் போனேன், அவங்க ஸ்டாஃப் ரூம்ல இல்ல. அதான். சரி ஓகே, நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்ஸ். நேத்திக்கு இதோட மெத்தட் சொல்லி கொடுத்தாங்கல, 4A சீரிஸ். ஆமா, அந்த ஃபார்மட்னு எனக்கு புரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலா எழுதணும். இல்ல, நீங்க எடுத்த சம் நான் ஒழுங்கா கவனிக்கலாதான். இப்ப நான் எதுவுமே சொல்லலையே. எனக்கு சும்மா ஸ்டாஃப் ரூம்ல டைம் போகல, அதான் இந்த பக்கமா வந்தேன். நீ கண்டினியூ பண்ண வித்யா. இவ எதுக்கு இப்ப இங்க வந்து நிக்கிறா? ஃபார்முலா படி a நாட்டோட வேல்யூ 1/π இன்டெகிரல் லாம்டா டு லாம்டா பிளஸ் 2π. ஹலோ, நீங்க சொல்லுங்க வித்யா. எனக்கு வர வேலை இல்லையா? நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா நான் எதுக்கு சொல்லி தரணும்? சாரி, நீங்க சொல்லுங்க. f of x dx. அதே மாதிரி a என்னோட வேல்யூ 1/π இன்டெகிரல் லாம்டா டு லாம்டா பிளஸ் 2π f of x cos nx dx. ஹலோ, எதுக்கு இப்ப இதுல வந்து நின்னுட்டு இருக்கான்னு தெரியலையே. ஹலோ. வித்யா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எங்க கவனிச்சீங்க? நீங்க வேற என்னமோ பாத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்? ஒழுங்கா கவனிச்சா கவனிங்க. நான் நெக்ஸ்ட் பிரேக்ல உங்ககிட்ட டவுட் கேக்குறேனே. இப்ப எனக்கு கொஞ்சம் அவசரமா வெளியே போகணும். சாரி, நீங்க எல்லாம் பிரேக் போயிட்டு வந்தீங்களா? நான் பிரேக் போகல. சரி ஓகே, நான் மேத்ஸ் சொல்லி கொடுத்தேனா கவனிக்காம இருந்தா எனக்கு பயங்கரமா கோவம் வரும். அதனால தான் என் தங்கச்சி ஆதி சார் கிட்ட டியூஷன் போயிட்டு இருக்கா. ஓ சரி, நான் அப்புறமா வந்து டவுட் கேட்டுக்கிறேன். கிளாஸ்ல யாரோ இவனை கவனிக்கான்னு இவன் சில விஷயங்கள்லாம் பண்றான். இவகிட்ட பேசணும்னு எதுக்கு ட்ரை பண்றான்? ஹாய். ஹாய் எல்லாம் இருக்கட்டும், கிளாஸ்ல தனியா என்ன பண்ற? பிரேக் விட்டா பிரேக் போகணும்னு தெரியாதா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்ன ஒரு பஞ்சாயத்து, அதான் நான் பாட்டுக்கு தனியா வந்துட்டேன். உங்களுக்கும் போர் அடிக்குதுல? என் ஃப்ரெண்ட்ஸ் காரணத்து வரைக்கும் உட்காருங்க. எனக்கு வேற வேலை இல்ல. எனக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ற வேலையே என் தலைக்கு மேல இருக்கு. இதுல உன்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கா? எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். இப்ப இவங்க தானே சொன்னாங்க ஸ்டாஃப் ரூம்ல போர் அடிக்குது அப்படின்னு. புரிஞ்சிக்கவே முடியாத புதிர். உள்ளவா மச்சான், அதான் என்னைய கூப்பிட்டுட்டு போனாலே. நீ போ, வருங்கால சிஓ கிட்ட எனக்கு கொஞ்சம் பேசணும். நான் பேசிட்டு வந்தே உன்னை பாக்குறேன். ஓ அப்படியா? ஓகே மச்சான், டேக் கேர்டா. ஏண்டி அவன் எதுக்காக என்கிட்ட டேக் கேர் சொல்லிட்டு போறான்? இத நீங்க அவன் கிட்ட தானே கேட்கணும். முத யார கேட்டுட்டு அந்த கம்பெனில நீ ஜாயின் பண்ணிருக்க? யார சார் கேட்கணும்? ஓ சாரி, ஆபீஸ் டைம் முடிஞ்சிருச்சுல, வீட்டுக்கு வந்துட்டோம்ல, இனிமே சாம்னே கூப்பிட்டுக்கிறேன். யாரடா நான் கேட்கணும்? எனக்கு சடனா யூனிவர்சிட்டிக்கு மேல ஒரு ஆசை வந்தது, அதான் ஜாயின் பண்ணிட்டேன். ட்ரைனர் நீதான் வேணும்னு நான் கேட்கவே இல்ல. இத பத்தி நீ எம்டி கிட்ட தான் பேசணும். ஏய், அவன் கிட்ட அழுத்து நடிச்சு நீ நினைச்சதை சாதிச்சிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருடி, ஆனா நீ நினைச்சது எப்பவும் நடக்கவே நடக்காது. ஆல் தி வெரி பெஸ்ட் நீயே சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்க. உண்மை சொல்ல போனா நான் சிஓ சீட்டுக்காக எல்லாம் வரல. கோவத்தை தனிய வச்சு உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன பண்ணுவ இப்போ? சாமோட பொண்டாட்டியா வாழ்றதுக்கு ஆசைப்பட்டுதான் இப்படி ஒரு டிசிஷனை எடுத்திருக்கேன். நீ நினைக்கிறது இப்ப இல்ல, எப்பவுமே நடக்காது. இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் வீட்டுல சிரிச்சு பேசுற மாதிரி எம்ப்ளாயிஸ் கிட்டே நடந்துட்டு இருப்பேன்னு நீ நினைச்சேன்னா அது உன்னோட தப்பு. இங்க பாரு, ஏற்கனவே உன் மேல கொலை வரியில இருக்கேன். என்கிட்ட மட்டும் ட்ரைனிங் எடுத்தேன்னு வச்சுக்கோ, 10 மாசத்துல அம்மா ஆக்கிருவியா? ஏன் அடிச்சேன்னு வச்சுக்கோ, பல்லெல்லாம் கலண்டான். இங்க பாரு, இந்த மாதிரி குறுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுறேன்னு வச்சுக்கோ, ஒழுங்கா நான் சொல்றது கேளு.
என் கிட்ட இருந்து டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு நீ பேசாம வீட்ல அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது எவ்வளவோ பெட்டர். அந்த ஒரு ஃப்ளோர்லயுமே 50-60 பேர் வேலை பார்க்காவ. அத்தனை பேர் முன்னாடி கூட உன்னை அசிங்கப்படுத்துற மாதிரி நான் நடந்துக்கலாம். ஓகே, என் புருஷன் தானே. மொத்தமா மீட்டிங் போட வச்சு கூட எல்லாரும் முன்னாடியே நான் அவனை அசிங்கப்படுத்தினா கூட, ஏன் கேள்வி கேட்டு திட்டினா கூட அவன் கண்டுக்க மாட்டான். அவன் அதை கேட்கவும் மாட்டான். தெரியும், நீ திட்டினா என்ன, நீ அடிச்சா கூட கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு நானும் முக்கியம், நீயும் முக்கியம். இப்ப நீ எதுக்கு அதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ற? அடி வாங்க போறது நான், திட்டு வாங்க போறது நான். என் காதலை காப்பாத்திக்க நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். போவடி போவேன். இதோ பாரு, நாளையில இருந்து ஆபீஸ் வர வேலையெல்லாம் வச்சுக்காத. அங்க மட்டும்தான் நிம்மதியா இருக்க முடிச்சது, அங்கேயே வந்துட்டியா? நீ நாளையில இருந்து ஆபீஸ் வராம இருந்தா உனக்கு நல்லது. நான் வரக்கூடாதுன்னு நீ ஆசைப்படுறியா? ஆமா. அப்போ கேம் விளையாடாமலே தோத்துட்டான்னு ஒத்துக்கோ. நான் எதுக்கடி தோத்துட்டேன்னு ஒத்துக்கணும்? நான் ஆபீஸ் வரேன், நீ என்னோட ட்ரைனர். உன் வேலையை நீ பாக்குற, என் வேலையை நான் பார்க்க போறேன். எப்படியும் உன் மனசை மாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சாச்சு. தோத்து போயிருவேன். நான் குடுக்கற டார்ச்சர்லாம் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு இசை, நீதான் என் உலகம். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. இப்படின்னெல்லாம் எல்லாரும் முன்னாடி கத்தி சொல்லிருவேன்னு பயமா இருக்கா? ஐ மீன் நான் சொல்ல வச்சிருவேன்னு உனக்கு பயமா இருக்கா? யாருக்கு பயம்? உனக்கு தான். பயந்து தானே வந்து என்கிட்ட பேசுறேன். ஏய், பயம்னா என்னன்னே அறியாத வண்டி இந்த சாம். அப்புறம் எதுக்குடா என்ன கூப்பிட்டு வச்சு பேசுற? நீதான் தைரியமான புலியாச்சே. எல்லாம் என் நேரண்டி. தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. நான் நாளையில இருந்து ஆபீஸ் வரல. ஏய், நீ என்ன பண்ணாலும் என் மனசுல உனக்கு இடம் இல்லடி. ஸ்ட்ராங்கா இருக்கியா? கான்ஃபிடென்ட்டா இருக்கியா? ஆமாண்டி, நீ என்ன பண்ணாலும் என் மனசு மாறாது. அப்புறம் நான் வியர் கம்பெனிக்கு வேலைக்கு வந்தா என்ன, வரலனா என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? ஓ ஓகே, அப்ப வந்துதான் நீ அசிங்கப்படனானா தாராளமா நீ வேலைக்கு வரலாம். ஏய், இப்ப எதுக்கு இங்க நெருங்கி வர? கான்ஃபிடென்ட்டா இருக்கதானே? ஆமாண்டி, கான்பிடண்டா தான் இருக்கேன். நான் வேண்டான்னு ஒதுக்குனாதான் அதை யாராலையும் மாத்த முடியாது. இங்க 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 கான்ஃபிடென்ட்டா தானே இருக்க? ஆமாண்டி. அப்போ ஓகே. ஏய் ஏய் ஏய், இப்போவும் நான் தோத்துருவேன்னு கான்ஃபிடென்ட்டா தானே இருக்க? ஆமாண்டி, நீ தோத்துதான் போற. நல்லா இருக்கு. நீ ஆபீஸ் வாடி. நீ ஒவ்வொரு நாளும் அசிங்கப்பட்டு என் கிட்ட இருந்து திட்டு வாங்கி ஓடி ஒளியாட்டா பாரு. உனக்கு கான்ஃபிடென்ட் ரொம்ப ஜாஸ்திடா. எப்படியும் உங்க அப்பா கிட்ட போய் நில்ல. நாளைக்கு ஆபீஸ்ல பார்க்கலாம். பாய் மாமா. நான் வரேன். லூசு லூசு. சாம், என்ன? துண்டு எனக்கு வேண்டாம். அட, எஸ்கே மாதிரி பேசாதுங்க. இந்த பேனா எனக்கு வேணான்னு அவர மாதிரி பேசாதுங்க. அசிங்கமா போயிடும். நான் ஏற்கனவே கொலை வரையில நிக்கிறேன், போயிருங்க. ஐயோ சாம், இப்ப இந்த துண்டை நீங்க வாங்கிக்கலனா அசிங்கமா போயிடும். என்ன அசிங்கமா போயிடும்? உங்க கண்ணத்துல எங்க இசையோட லிப்ஸ்டிக் தடம் இருக்கு. என்ன? வாங்கி தொடச்சிட்டு போங்க. சே,